கல்வி எங்கள் உரிமை இந்த மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைப்பதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக எம்எல்சியாக இருந்து பணிபுரிந்து நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஐயா பொங்குலடி சுதாகர் ரெட்டி அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் இதற்கு முன்பு ஆளுநராக இருந்து நம்மோடு இப்பொழுது தொண்டராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, தர்ம போராளி முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவர்களே, நம்முடைய மாநிலத்தினுடைய மூத்த முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர்களே, அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள், அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா சுமதி வெங்கடேசன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரமிளா சம்பத் அக்கா அவர்கள், அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவ விநாயகம்ஜி அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மாவட்ட தலைவர்கள், இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், இப்பதான் அரை மணி நேரத்திற்கு முன்பு அனைத்து கட்சி கூட்டம் அங்கே முடிந்த பிறகு உடனடியாக அங்கிருந்து பத்திரிகை நண்பர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளையும் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இது பல ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு போராட்டம். 1965 காங்கிரஸ் கட்சி செய்த மாபெரும் தவறு இந்தியை திணித்தது. அது 67 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வழிவகுத்தது. அன்றிலிருந்து 1965 ஆரம்பித்த ஹிந்தி திணிப்பு 2020 மே 31 வரை நம்முடைய பாரத நாட்டில் தொடர்ந்து இருந்துச்சு. 3வது மொழி கட்டாய ஹிந்தி படிக்கணும் என்பதுதான் தொடர்ச்சியாக இருந்துச்சு. அந்த 31 மே மாதம் 2020 அப்பிருந்து நம்ம புதிய கல்விக் கொள்கை எப்பொழுது தேசிய கல்விக் கொள்கையாக வெளியே வந்துச்சோ அன்றிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 3வது மொழி என்பது கட்டாய ஹிந்தி கிடையாது, ஒரு விருப்ப மொழியாக, ஒரு இந்திய மொழியாக எடுத்து படிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கொண்டு வந்திருக்கிறார். இது இந்திய அரசியல்ல கல்வித்துறையில ஒரு மாபெரும் புரட்சி, இது மாபெரும் புரட்சி. ஆனா சில அரசியல் கட்சிகளை தலைவர்களை பார்க்கும் பொழுது அவங்க இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 1965 பஞ்சாங்கம், 70 பஞ்சாங்கம். அதனால எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், 2020 மோடி பஞ்சாங்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல இந்த 3வது மொழி என்பது ஹிந்தி திணிப்பு இல்லை, ஒரு பிடித்த இந்தி மொழியை படிக்கணும் என்பதுதான் மோடி பஞ்சாங்கம் 2020 இருந்து. இந்த நிகழ்வு எதற்காக என்றால் தமிழக மக்களுடைய என்ன உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. பாரதிய ஜனதா கட்சி மக்கள் இயக்கமாக இதை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்று மக்களுக்கு ஒரு கையெழுத்திட்டு, என்னுடைய குழந்தை எப்படிப்பட்ட ஒரு கல்வி சாதனையை செய்ய வேண்டும், 3வது மொழியாக எதை படிக்கணும் என்பதெல்லாம் அவங்களுடைய என்ன கோட்பாடுகளை உள்வாங்கி 1 கோடி கையெழுத்து ஆன பிறகு நம்முடைய ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக மக்களுடைய குரலாக இதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு சென்னையில் அதை ஆரம்பித்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்கள், இன்னைக்கு தமிழகத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2 சமுதாயத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய கல்வி திட்டம் 2 சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாயம் ஆங்கிலம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க, ICSE, IB, CBSE படிக்கிறாங்க. அவர்கள் 3 மொழியை படிக்கிறாங்க, அவர்களுக்கு பிடித்தமான 3வது மொழியை படிக்கிறாங்க. இது ஒரு சமுதாயம். இன்னொரு சமுதாயம் 52 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில மட்டும் படிக்கிறாங்க. அவர்களுக்கு 3வது மொழி கற்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எந்த ஒரு அரசியல் தலைவரும் கட்சியும், இங்கே ஆளுகின்ற கட்சியும் தயாரா இல்லை. அவர்கள் அதுதான் அவங்களுடைய சாபக்கேடு. நீங்க 2 மொழி தான் படிக்கணும், 3வது மொழி அரசு பள்ளி கொடுக்க மாட்டோம் என்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய குரலும் நம்ம மன்றத்தில் ஒலிக்க வேண்டும், கையெழுத்திலே வர வேண்டும். அவங்க தந்தை தாய் நினைப்பதை நம்ம கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற ஒரு முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியில் எடுத்திருக்கின்றோம். சமமான கல்வி எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாலும் சரி, அது அரசு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இன்னைக்கு பல இடத்துல பார்க்கிறோம். அரசு மரத்துக்கு கீழே பள்ளிக்கூடம் இல்லாத நிலைமையில குழந்தைகள் படிக்கிறாங்க. பெரிய கான்வென்ட்ல பார்க்கிறோம், 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் ஃபீஸ் கொடுத்து படிக்கிறவங்களை பார்க்கிறோம். எல்லோருக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் என்பதை தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. அதிலே மிக முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மொழிகளும் கூட தமிழகத்தில் சமமாக இருக்க வேண்டும் என்று. இது மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு கையெழுத்து இயக்கம் என்பது என்னுடைய கருத்து. இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்கள் தலைவர்களுடைய கருத்தும் அதுதான். காரணம்,
தமிழகத்தினுடைய அரசியலை, வருங்காலத்தில் நம்முடைய கல்வி முறையை மாற்றக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு அந்த வலிமை இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா பேசுறதை பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில சொல்லியிருந்தாங்க, இல்ல நீங்க ஹிந்தியை திணிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய முகநூல்ல பதிவு போட்டாங்க. சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற நிதியை பாருங்க, நீங்க தமிழுக்கு ஒதுக்குற நிதியை பாருங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மக்களை தவறான ஒரு திசையில் அழைத்து செல்வது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்தியால நாம் கொஞ்சம் பின்னோக்கி போய் 2006 14 அந்த காலகட்டத்தில் யூபிஏ அரசுல திமுக அங்கம் வைத்தார்கள். 2006 14 வரை அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமே மத்திய அரசு 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 75 கோடி ரூபாய். நம்ம ஆட்சியில் இல்லைங்க, ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், ஆட்சியிலே அங்கம் வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். சமஸ்கிருதத்துக்கு மொத்தமாக இந்தியாவிலே 18 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. 18. நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே 17 ஆரம்பிச்சிட்டாங்க. 2014க்கு முன்பு 17 பல்கலைக்கழகங்கள், 2014க்கு பின்பு ஒரு பல்கலைக்கழகம், மொத்தம் 18 பல்கலைக்கழகம். நம்முடைய தாய் தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சது. நாங்க யாருமே தமிழக அரசு கிட்ட யாரும் நீங்க பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லல. 18 பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம், ஒரு பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய தாய் தமிழ். 8 ஆண்டு காலமாக 2006 14 வரை 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதம், வெறும் 75 கோடி ரூபாய் தமிழ். அதான் முதலமைச்சர் அவர்கள் முகநூல்ல போட்டு நீங்க தமிழுக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்கிறாங்க. ஆட்சியில் இருந்தவர்கள் அவங்க, ஆட்சி நடத்தது காங்கிரஸ். அன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் ஐயா அவர்கள் 170 ரெக்கமெண்டேஷன் உள்துறை அமைச்சராக எப்படி இந்தியாவிலே ஹிந்தி மொழியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போலான்னு உள்துறை அமைச்சராக 170 பரிந்துரைகளை வெளியிட்டார் மத்திய அரசு சார்பாக. அதை பத்தி கேள்வி இல்லை. ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு தமிழ் கலாச்சாரத்திற்கு, மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செங்கோல் பாராளுமன்றத்திலிருந்து, ஐயன் திருவள்ளுவருடைய கலாச்சார நிலையத்திலிருந்து, மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய இருக்கையிலிருந்து, சிங்கப்பூர், ஹூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு இருக்கை கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கையெழுத்து இயக்கம் என்பது எல்லா பொய் பிரச்சாரத்தையும் உடைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய சிந்தனையை எளியோருக்கு, ஏழை மக்களுக்கு, சாதாரண குடும்பத்திற்கு அவருடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கையெழுத்து இயக்கம் என்று நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வணக்கத்தை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களும் கூட இதை ஒரு சங்கல்பமாக, தவமாக நீங்க எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா நீங்க வாங்கக்கூடிய ஒரு கையெழுத்துமே தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றும், தமிழகத்தினுடைய கல்வி தகுதியை மாற்றும். தமிழகத்துல வலியோருக்கு, ஏழைக்கு, எளியோருக்கு, எல்லோருக்கும் சமமான ஒரு கல்வி ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு கையெழுத்து தமிழகத்தினுடைய அரசியலை புரட்டி போடும். இந்த நேரத்தில் நான் கம்பீரமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியை தொண்டனாக சொல்லுகின்றேன். எப்படி 1965 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ 2025 பாரதிய ஜனதா கட்சிக்கு, இதை பெருமையாக கம்பீரமாக இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன். 65 உங்களுக்கு, 2025 இந்த மாற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் வரும் என்று சொல்லி, இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்த நம்ம இந்த பகுதியினுடைய எல்லா மாவட்டத்தில் உட்பட கட்சி நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற இணையதளத்தை மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தொடங்கி, ஐயா சுதாகர் ரெட்டி அவர்களும் இணைந்து தொடங்கி. தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு மறுமலர்ச்சிக்கு வித்திடுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய ஆரம்பத்தில் கொண்டு வந்து 1905 இந்தி பிரச்சார சபை ஆரம்பிச்சது 1918.
1920 ஒரு பெரியவர் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாரு, ஈரோட்டில் ஆரம்பிக்கிறாரு, தன்னுடைய வீட்டிலேயே ஆரம்பிக்கிறாரு. 30 மாணவர்கள் தங்கி ஹிந்தி படிப்பதற்கு உணவு உட்பட எல்லா ஏற்பாடுகளும் கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறார். அந்த பெரியவர் வேறு யாரும் கிடையாது, பெரியவர் ஈவேரா அவர்கள். பெரியார் ஆரம்பித்து வச்ச அந்த பள்ளிக்கூடத்தை போல இதுவரைக்கும் யாரும் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சது கிடையாது. திருவிக்கா போன்றவர்கள் இப்படி பல பேர் இருக்கின்றார்கள். ஆகையினால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கும் எதிர்காலத்தில் வருகின்ற தமிழ் சமுதாயத்திற்கும் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரு நல்ல முயற்சியில் இறங்கி இருக்கின்றது. இந்த இணையதளம் என்பது ஒவ்வொரு தமிழனுடைய நாடி துடிப்பாக திகழ்கின்றது. இதனை எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. சவால்கள் எதிர்நோக்குவதற்கு தயாராக இருப்பதற்கு நாம் தயாராகி விட்டோம் என்கின்ற அடையாளமாக இது அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த இணையதளத்தை 8 கோடி தமிழருடைய சார்பிலே பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக துவக்கி வைப்பதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தேசிய கல்விக் கொள்கை குறித்து நமது பாரத பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர், நமது மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்பட மாநில தலைவர் உள்பட அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இந்த இணையதளத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதேபோன்று தேசிய கல்விக் கொள்கை குறித்து நமது தலைவர்கள் பேசிய ஒளிப்பதிவுகளும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. சமக்கல்வி எங்கள் உரிமை ஏன் என்ற போஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறது. விரும்புபவர்கள் இதை டவுன்லோட் பண்ணி எல்லாருக்கும் நாம் இதை ஷேர் பண்ணலாம். அதற்குரிய வாய்ப்பு இந்த இணையதளத்தில் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை குறித்து மக்கள் கருத்து என்ன, அவர்களுடைய பதிவுகளும் இங்கே இருக்கிறது. பல்வேறுபட்ட இளம் பெண்கள், குடும்ப தலைவிகள், இளைஞர்கள், பெரியவர்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை குறித்து திமுக தலைவர், முதலமைச்சர் உட்பட மற்ற எல்லோரும் எப்படி தவறான கருத்துக்களை மக்களிடம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த இணையதளத்திலே நாம் பதிவு செய்திருக்கிறோம். அதேபோன்று ஆதரவு கையெழுத்து இயக்கம் என்பது படிவங்களிலும் மக்களிடம் நேரடியாக பெறப்படும். அதேபோன்று இந்த இணையதளத்திலும் உள்ளே சென்று QR கோடில் இருந்து சென்று அல்லது நேரடியாக அதை திறந்து அதிலே கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவாக டிஜிட்டல் சிக்னேச்சரும் இதில் போட முடியும் என்பதையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய மொழிகள் எவை எவை, மூன்றாவது படிக்கக்கூடிய மொழிகள் எவை எவை என்பதெல்லாம் இருக்கும். இதே வெப்சைட்டும் 6 மொழிகளிலும் இருக்கிறது. நன்றி நன்றி. அடுத்து மரியாதைக்குரிய அண்ணன் எச். ராஜா அவர்கள் பாடலை தொடங்கி வைப்பதற்கு முன்பாக நமது இணை பொறுப்பாளர் ஐயா அவர்கள் சென்னை விமான நிலையம் செல்ல இருப்பதால் அவர் முதலில் முன்னாள் தேசிய செயலாளர் எச். ராஜா அவர்கள் சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற பாடலை இப்ப ஒளிபரப்புறதுக்கு தொடங்கி வைப்பாங்க. சொல்லி
இன்றைய தினம் உண்மையிலேயே ஒரு ஃபர்ம் ஸ்டெப் ஃபார்வர்டு. தமிழகத்தில் தமிழ் மொழியை சொல்லி 65 ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்களுடைய பாரபட்சமான அணுகுமுறையால் இப்பொழுது ஆட்சியை இழப்பார்கள். மொழியை வைத்து வந்தவர்கள் அந்த மொழி காரணமாகவே ஆட்சி இழப்பார்கள். ஆனால் அதற்கு நாம மக்களிடையே இந்த செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும். அதனால இப்போ சமக்கல்வி நம் உரிமை என்கின்ற பாடலானது துவங்கி வைக்கப்படுகிறது. இது பட்டி தொட்டி எல்லாம் இந்த பாடலை நாம் எடுத்து சென்று இதற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் வசதி வாய்ப்புள்ளோருக்கு உயர்தரமான கல்வியும் ஏழை எளியோருக்கு தரமற்ற கல்வியும் தான் தலைவிதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்வியில் சமத்துவம் என்பது வெறும் வார்த்தையாக மட்டும் உள்ளது. தற்போதைய தேவை கல்விக் கொள்கையில் ஒரு புரட்சி. சமமான கல்வியை அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் பெற்றுத் தருவதே நாங்கள் இன்று ஏற்கும் தலைமை சபதமாகும். வாருங்கள், முடித்து காண்பிப்போம். இது அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ வச்சுக்கிறாங்க. ஆனா பாமர மக்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் இந்த மாதிரி நாங்க அதை தான் கொண்டு வரோம். அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி இந்த மாணவர்களை முட்டாளாக்கி உட்கார வச்சிருவாங்க. இதுதான் உண்மை. முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும், இரண்டாவது மொழி ஆங்கிலமா இருக்கட்டும், மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது. மலையாளம் கத்துக்குங்க, தெலுங்கு கத்துக்குங்க, கன்னடம் கத்துக்குங்க, எந்த மொழி பிடிக்கும். இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க. हमारे विद्यालय में कंप्यूटर व प्रोजेक्टर पद्धति द्वारा खेल खेल में भी शिक्षा प्रदान की जाती है. हिंदी எதுக்கும் கூட்டம் இங்கே ஹிந்தி பள்ளி நடக்குது. அவர்கள் பெற்ற பிள்ளை எங்கே பல மொழிகளை படிக்குது. அரசு பள்ளி பிள்ளை எல்லாம் அழுது புலம்பி தடுக்குது. அனைவரும் சம கல்வி கேட்ட கருப்பு கொடியை பிடிக்குது. சட்டம் திட்டம் படிக்கத்தான் போடுற நீயும் மட்டும் ஒப்பிங்க மட்டும்தான் நெய்ய கட்டும். நாங்க உச்சத்தை தொடும் வர அடங்க மாட்டோம். இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. My son is also a citizen of Singapore. யூகே போயிருக்கான், படிக்கிறதுக்காக போயிருக்கான். 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா, ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது பிரெஞ்சு லாங்குவேஜா கிடையாது. நான் தமிழ் எடுக்கல. வலியொரு பிள்ளைகள் படிக்கும் மொழி கல்வி எளியொரு பிள்ளைகள் படிக்க கூடாதா? உங்க வீட்டு பிள்ளைகள் உன் மொழியினை படிக்க எங்க வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாதா? பெயரை பதிக்கும் புதிய கல்வி இது புரட்சி கல்வி. கைமண அளவுக்கு எல்லா உலகம் மாதிரி எவ்வளவுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. எனக்கு 3 languages better அப்படின்னு தோணுது.
இப்பொழுது சிக்னேச்சர் கேம்பெயின் தொடங்குறாங்க. முன்னாடி இருக்க தலைவர்கள் மட்டும் தொடங்க, மற்ற எல்லாரும் போய் இப்ப கூட்டத்தை இது பண்ண வேண்டாம். அவங்க மட்டும் போய் கையெழுத்து போட்டுட்டு நேர பத்திரிகையாளர் சந்திப்பு மேல மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், தலைவர்களோடு மேல வரலாம். மற்ற எல்லாரும் அந்தந்த இருக்கையிலே அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடங்குவதற்கு முன்பாக ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள் சிற்றுரை. அன்பு சொந்தங்களே, நம்முடைய முதல் கையெழுத்தை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் கையெழுத்திட்டு அந்த இயக்கத்தை அக்கா துவங்கி வைப்பாங்க. அக்கா உங்ககிட்ட முதல் கையெழுத்து போட்டு அந்த அற்புதமான புரட்சியை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு தலைவரை இந்த நேரத்தில் அழைக்கிறேன். நம்முடைய அண்ணன் பொன்னார் ஐயா அவர்கள், ஹெச் ராஜா அண்ணன் அவர்கள், எல்லா மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், ஐயா சுதாகர் ரெட்டிஜி அவங்க எல்லாரும் வாங்க. சமக்கல்வி, சமக்கல்வி, சமக்கல்வி. தமிழ் வாழ்க என்று சொல்லி தலைவர் பாரதம் வாழ்க, தமிழ் வாழ்க, பாரதம் வளர்க என்று சொல்லி கையெழுப்பட்டிருக்கிறார்கள். எஜுகேட் டு ஆல், எல்லாருக்கும் சம கல்வி அப்படிங்கறத எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்க ஐயா சுதாகர் ரெட்டி ஐயா அவர்கள். மற்ற எல்லாம் போட்டவங்க எல்லாம் அப்படியே அமரலாம். ஹலோ. மரியாதைக்குரிய ஸ்ரீ அண்ணாமலை அவர்களை, மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பொன் ராதாகிருஷ்ணா जी, तमिलसाई जी, एच राजा जी, केपी रामलिंगम जी, एजी संपत जी, डॉल्फिन जी, नारायणन जी and Karunagarajan ji, our General Secretary Organization Keshav Vinayakan ji, local district president Lata ji, previous district president Dhanashekhar ji,
and Sumati Venkatesh ji, and all office bearers, district presidents, media friends, Anaivarakam Vanakam, Valtikal, Nalvaltikal for this movement, Samakalvi, education to all. This will go like a momentum. 1 crore signatures under the state leadership. It is going to happen. I am very happy to take part in this. Dr. Baba Saheb Ambedkarji's constitution has given equal justice, equal right to expression, right to choose. That is the freedom of speech, freedom of option. But unfortunately, this Three-Mukha DMK government, which has failed in all fronts, they are raking up this issue to divert the attention of our Tamil Makkal, Tamil people. But their exercise will be a futile exercise. Earlier, if I want to recall, now they are hating the Hindi, but Kalangar Karunanidhi ji told, one press reporter asked, when Dayanidhi Maran was inducted in the cabinet, 2004, he has been asked, why Dayanidhi Maran ji has inducted in Union Cabinet? He said he knows Hindi. Dayanidhi Maran knows Hindi, that is the reason I have recommended him to Central Cabinet. Now they are raking up the issue. This is the equal education to all, choice of education to all, Samakalvi. This is the right way, right path, in right manner we are moving it. Definitely the people of Tamil Nadu, Tamil Makkal will bless us, will expose the ulterior motive of this DMK Congress-led rule. One side, Rahul Gandhi says, whatever population the, that will be the reservation. Jitna abadi hai, utna hak hai. According to population, the right will come. Rahul Gandhi says in that way. But here the PCC President Tamil Nadu says some other thing. Is there guts to the Stalin? I am asking Mr. Chief Minister, you want to endorse Rahul Gandhi's statement or you want to quit the alliance from Congress party? This is the question I am asking as a whatever the capacity. Don't play with the Tamil Nadu people. They are suffering like anything. Law and order failure. Ganza, everywhere. Law and order atrocities on women. Farmers are facing, all sections are facing. Misrule. You are diverting this. Anyway, people will give befitting reply. Annamalai told everything in his speech and we are all there. We will go to the public, door-to-door canvassing by collecting the signatures. Definitely we will make it after that also. Not only the signature campaign, we will expose the misdeed, corrupt practices of this government DMK in a coming days in a war foot aspects. Because of election year, they want to divert this. They want to rake up the sensitive issues. Everywhere they are creating these type of things, whether it is delimitation or whatever it may be. But they failed in totally misgovernance, anti-people policies, misdeeds, commissions, omissions, corrupt. Half of the cabinets are facing so many allegations. Jail to bail, bail to jail. CBI, IT, everywhere. This is the good governance. Is this the Dravidian model governance? I am asking the Chief Minister. Now, in the coming years, under the dynamic leadership of Narendra Modi ji, with the popular support of our Tamil Makkal, our NDA alliance under the leadership of Modi ji, Tamarai Achi Nichayam, Tamarai Achi Nichayam, Tamarai Sevaye Lachayam. With these words, Shubkamna Valtikal Nalvaltikal to everybody. தலைவர்கள் வந்து இப்ப பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வரும். அண்ணா மேல போயிடலாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணுவோம். பின்னாடி கூட யாரும் பேசக்கூடாது. தயவு செய்து அமைதியா ஒத்துழைப்பு கொடுங்க.
மேல இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா பத்திரிகையாளர் கேமரா தள்ளி இருக்கு, அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. எல்லாரும் தயவு செய்து அமைதியா இருங்க. தயவு செய்து அமைதி, இங்க நிக்கிறவங்க எல்லாம் அமைதியா இருங்க. ரெங்கடாயில ஆரம்பிச்சலாமா? ஹலோ ஹலோ ஒன் செகண்ட், பின்னால வந்து பேசிருக்கீங்களா? மீடியால கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, தயவுசெய்து யாரும் பேசாதீங்க. தம்பி ஓகே, ஆரம்பிக்கலாமா? பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சொந்தங்களே, சில மணித்துளிகளுக்கு முன்பு நம்முடைய அன்பு தலைவர் எல்லாம் இணைந்து சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற அந்த மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை சென்னையிலிருந்து துவங்கி வச்சிருக்கிறாங்க. நாளை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகம் முழுவதுமே காலை 9 மணிக்கு அந்த கையெழுத்து இயக்கத்தை அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் ஆரம்பித்து வைத்துவிட்டு, மாவட்ட தலைநகரத்தில் ஆரம்பித்து விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க. நாளை கிராமம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் செல்ல இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நாளையிலிருந்து பூத் அளவில், ஒரு பஞ்சாயத்து அளவில், ஒரு கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்களோடு இணைந்து வீடு வீடாக சென்று கையெழுத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய வெப்சைட்டை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க துவங்கி வச்சாங்க. அதுல டிஜிட்டல் சிக்னேச்சர் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வெப்சைட் வந்து 6 மொழியில் இருக்கும். தமிழ் மொழியில ஓபன் ஆகும், ஆங்கிலத்தில் இருக்கும், தெலுங்குல இருக்கும், கன்னடத்தில் இருக்கும், மலையாளத்தில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். ஸோ இத்தனை மொழிகள்ல அந்த வெப்சைட் இருக்கும். ஏன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட கடந்த சென்சஸ் படி சற்றேறக்குறைய 11% மக்கள் மாற்று மொழி பேசுறவங்க நம்முடைய இந்த புண்ணிய பூமியில் இருக்கிறாங்க. அவங்க எந்த மொழியில் வேண்டுமானாலும் சென்று இந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணி கையெழுத்து போடலாம். அவங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒரு கவுண்டா பதிவாகும். நாம டிரான்ஸ்பரன்சிக்காக அந்த வெப்சைட்ல தினமும் எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிற கவுண்டர் ஆரம்பிக்கும் போது 0ல இருந்து அது நீங்க பார்க்கலாம். அதுல கவுண்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நாம பிசிக்கலா வாங்கக்கூடிய கையெழுத்துக்கள் எல்லாம் நம்முடைய கட்சி அலுவலகத்திற்கு தொகுப்பாக அது வரும். நம்முடைய நோக்கம் மே மாத கடைசிக்குள்ள 1 கோடி கையெழுத்து வாங்கிய பிறகு நாம நேரடியாக அதை நம்ம ஜனாதிபதி, மாண்புமிகு ஜனாதிபதி அம்மா அவங்க எடுத்துட்டு போய் தமிழகத்தினுடைய மக்கள் குரல் என்ன என்பதை சொல்ல நம்முடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். நாளைக்கு காலையில தமிழகம் முழுவதும் செல்லக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இதை பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கம்பீரமாக இதை எடுத்திருக்கின்றோம் என்றால், அன்பு நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வருகின்ற 23ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், இதற்காக முதல் பொதுக்கூட்டம் மார்ச் 23ஆம் தேதி சாயங்காலம் திருச்சிராப்பள்ளியில நடக்க இருக்கிறது. அதன் பிறகு அடுத்த பொதுக்கூட்டம் மார்ச் 29ஆம் தேதி திருநெல்வேலியில, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 5ஆம் தேதி வெள்ளூர்ல, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 12ஆம் தேதி காஞ்சிபுரத்துல, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 19ஆம் தேதி சேலத்துல, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 26ஆம் தேதி சென்னையில, மே 3ஆம் தேதி மதுரையில, கோயம்புத்தூர்ல மே 11ஆம் தேதி அனைத்து தமிழகத்தினுடைய மண்டல்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்தந்த நகரத்தில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு மே 11ஆம் தேதியே தமிழகத்தினுடைய குரலாக இந்த பொதுக்கூட்டத்தில் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை, சாமானிய மனிதனுடைய குரலை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் அவர்களே தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு விடுவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இது ஒரு போட்டா போட்டியாக நம்ம பொன்னார் ஐயா அவர்கள், ராஜா அண்ணன், தமிழிசைக்கா சொன்னது போல
இது ஒரு போட்டியாக நாங்க எப்பவும் அரசியல் பண்ண விரும்பலைங்க. இது போட்டி கிடையாது. மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு மூன்றாவது மொழி படிப்பதற்கு ஆர்வம் இருக்கும் பொழுது அதை ஃபெசிலிட்டேட் பண்ணணும், எனேபிளிங் பண்ணணும் என்பதற்காகத்தான் அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது அரசியல் ரீதியாக நாங்க யாரும் போட்டி போடல. மக்களுடைய எண்ணத்திற்கு நேர்மாறாக ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த கையெழுத்து இயக்கம் மூலமாக ஒரு சமுதாய பணியாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு போறோம். நிச்சயமாக இதில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. தமிழக மக்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள், உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய நிகழ்வு, ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா அரசியல்ல வாக்கு மூலமாகத்தான் மாற்றம் வரும் என்பது தெரிந்திருந்தாலும் அந்த வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதற்காக வாக்கு செலுத்துகின்றோம் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். மே 2026 புது ஆட்சி இங்கே வரும் பொழுது இந்த கல்விக் கொள்கை என்பது உங்களுடைய அடிப்படை விஷயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழகத்தில் 2026 ஆட்சியில் அமையும் பொழுது அது நடக்கும். அதற்கு நீங்க இந்த கையெழுத்து இயக்கத்தில் அன்பான எங்களுடைய வேண்டுகோள், நீங்க பங்கேற்கணும், நீங்க கையெழுத்து போடணும். குறை நிறைகள் இருக்கும் பொழுது நம்முடைய தொண்டர்கள் வீட்டுக்கு வரும்போது சொல்லணும். நம்முடைய வெப்சைட்ல நீங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் போடும் பொழுது உங்களுடைய ஃபீட்பேக், கமெண்ட், கருத்துக்கள் எதிர்ந்தாலும் நீங்க பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது கையெழுத்து இயக்கத்தை பற்றி உங்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி. இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கிறது, அந்த கேள்விகள்லாம் கேளுங்கன்னு பதில் சொல்றோம். நன்றி, வணக்கம். ஹலோ, இல்லைங்கண்ணா, கலந்து கொள்வதற்கு எல்லா கட்சிகளுக்கும் உரிமை இருக்கு. சில கட்சிகளுக்கு தெளிவு வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அந்த கூட்டத்துக்கு போறாங்க, முதலமைச்சர்கிட்ட தெளிவு கேட்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினுடைய யார் அன்னைக்கு பங்கேற்றாங்களோ அவங்க கேட்டிருக்கிறாங்க. அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி யாருமே பேசல. எதற்காக இந்த கூட்டம், என்ன ரீதியிலான கூட்டத்தை நடத்துறீங்க? இன்னைக்கு அந்த முதலமைச்சர் அவர்களுடைய உரையை பார்க்கும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2 கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. 543 மக்களவை உறுப்பினர்கள் அது மாற்றப்படாமல் அப்படியே 543 இருந்தா தமிழகம் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை இழக்க வேண்டி இருக்கும். 39க்கு பதிலாக 31. முதலமைச்சருடைய முதல் கருத்து. ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செஞ்சாங்கன்னா அது 848 மாறும் பொழுது, 543 என்பது 848 மாறும் பொழுது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய புதிய 22 உறுப்பினர்களுக்கு பதிலாக நமக்கு 10 தான் கிடைப்பாங்க, அதுல 12 இழந்து விடுவோம் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய கருத்து. மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக நன்றாக தெரியும். அதே கூட்டத்தில் காங்கிரசினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தை அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை நிலைப்பாடு. அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே எதிர்த்திருக்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நாம் கொண்டு வர போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. காரணம், நம்மை போன்ற மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட நம்முடைய கேரளா, கர்நாடகா, நாம் எல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு இன்னும் புரியவில்லை, எங்களுடைய தலைவர்கள் எல்லோருக்குமே எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியல. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக நாம் சொல்லவில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லும் பொழுது அதற்கு ஒரு கமிட்டி போட்டு மக்கள் முன்னிலையில் பாராளுமன்றத்தில் நம்ம ரிப்போர்ட் வச்சோம். இதிலே நம்முடைய பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், மிக தெளிவாக புரோரேட்டா, விகிதாச்சார அடிப்படை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 543 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7.17% இன்னைக்கு 543 தமிழகம் இருக்கு. அது எல்லோரும் தெரிஞ்சது. சில தலைவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. தெல்ல தெளிவாக அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் 543க்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ நாளைக்கு ஏறும் பொழுது அதே விகிதாச்சாரம், அதே ரேஷியோ இருக்கும் என்பதுதான் ப்ரோரேட்டா. அது தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்திற்கு 7.17 தொடர்ந்து மெயின்டைன் ஆகும். ஒருவேளை எம்பிக்கள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்திற்கு அதே 7.17. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 543 எவ்வளவு இருக்கும் என்பது 543, நாளைக்கு அதே விகிதாச்சாரம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலமும் மேல போறதில்லை, எந்த ஒரு மாநிலமும் கீழே போறதில்லை. இதை தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கின்றார்.
அதையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்காம எனக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியலைங்க. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் இன்னும் ஒரு படி மேல போய் நாங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளையும் இணைத்து கட்சிகளை இணைத்து அதற்கு ஒரு போராட்ட குழு வழிகாட்டு குழு ஒன்றை உருவாக்கி இந்திய அரசு கிட்ட எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க. முதல்ல இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருக்கு ஏன்னா இப்பெல்லாம் அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தானே, அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தான். ராகுல் காந்தி அவருக்கு காலையில் ஒரு போன் போட்டிருந்தாருன்னா இந்த கூட்டத்திற்கே தேவை இருக்காது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படைன்னு சொல்றாங்க. அதனால் இவர் இந்தி கூட்டணியில் இருந்து கொண்டு ராகுல் காந்தி அவருடைய கருத்தை ஏத்துக்கிறாராங்கிறது முதல் கேள்வி மக்களுக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தெல்ல தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இது புரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும், யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லிய பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான அவசியம் என்ன என்பது எங்களுடைய தொடர் கேள்வி. அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு 848 யாராவது சொன்னாங்கன்னா யார் சொன்னாங்க? 848 எங்களுக்கு தெரியாது, யாருமே சொல்ல. தகவல் எங்கிருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு குறைக்க போறாங்க, அல்லது 39ல 8 குறைக்க போறாங்க, புதிதாக வரக்கூடிய 22ல 12 குறைக்க போறாங்க. யார் முதலமைச்சருக்கு அந்த தகவல் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தா கூட எங்களுடைய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் இன்னைக்கு பங்கேற்றிருப்பாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு சூசகமா அந்த அறிக்கை எழுதுறாருன்னா, 2000ல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தள்ளியே போட்டாங்க. அது எப்படி போடுறாருன்னா, முன்னாள் பிரதமர் ஒருவர் தள்ளி போட்டாரு. இது 1976 இருந்து நாம ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம். அது 2001ல மாட்டி இருக்க வேண்டும். அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு வேண்டாம், இதை இன்னும் 25 ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்று இந்திய மக்களுக்கு, தமிழக நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அன்னைக்கு ஆதரவாக இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 2000ல. அன்னைக்கு நம்முடைய ஆட்சி செய்யல, 25 ஆண்டுகள் தள்ளி போட்டு அதான் 2026ல முடிவுக்கு வருது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிக்கையில அடல் பிகாரி வாஜ்பாயோட பேரை சொன்னா குறைஞ்சிருவாரா? இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுல அறிக்கையில ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் 2000ல செஞ்சாங்க கூட ஏன் சொல்ல மாட்டாரு? அந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி முதலமைச்சர் அவருக்கு இருக்கா? முதல் கேள்வி. இரண்டாவது, எனக்கு 2026க்கு உங்களுக்கு தெரியும், நாம் பேசுவது 30 ஆண்டுகளுக்கு இவங்க தள்ளி போடணுங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பிரச்சனை இல்லைங்கன்னா அந்த எம்பிக்கள் கீழே போக மாட்டாங்க. வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய எம்பிக்கள் 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் சொல்வது புதிய எண்ணிக்கை வந்தாலும் அதே விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு அதிக எம்பிக்கள் கிடைப்பாங்கன்னு சொன்ன பிறகு என்ன பிரச்சனை? அதனால் சம்பந்தமே இல்லாம 30 ஆண்டுகள் தள்ளி போடணும், இது செய்ய வேண்டாம். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இணைத்து போராட்ட குழுவை உருவாப்போம், இது முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? நேற்று பொன்னாரையா பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்க, கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளர்ச்சி தான் ஏற்படுத்தல, இந்த ரெவல்யூஷனரி மாதிரி எதுவும் பண்ணல. இந்த நக்சலைட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம், அந்த அளவுக்கு தான் முதலமைச்சருடைய கடிதம் இருக்கு. ஆனால் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடத்தியிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நிச்சயமாக முகம் சுளிக்க வைக்கிறது. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் பேசல, தமிழகத்தில் டாஸ்மார்க் சாராயம் அதை பத்தி பேசல, அடிப்படை லஞ்ச லாவண்யம் அதிகமா இருக்கு அதை பத்தி பேசல. இத்தனை விஷயத்தை பேசாம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்கான காரணம் என்ன? அதுவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வியா இருக்குங்க. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும். நாளைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை நான் கூட்ட போறேன் டிசம்பர்ல, ஒரு காக்காவுக்கு வந்து தமிழ்நாட்டை அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு டெல்லியில இருந்து தகவல் சொன்னாங்க, அந்த காக்கா தமிழ்நாடு தூக்கிட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு கூட்டம் நடத்துறேன் வாங்கன்னு சொன்னா போவீங்களா? அந்த மாதிரி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அனைத்து கட்சி கூட்டம், எஸ். ஜிஎஸ்டி அனைத்து கட்சி கூட்டம், நீட் அனைத்து கட்சி கூட்டம், எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம் அல்லது வரப்போகுதுன்னு தெரியும். முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் நம்ம குழு போட்டுட்டோம். அப்ப தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை, ஆட்சியில் இருக்கும் நம்ம கடமை. எந்த முகாந்திரமும் இல்லாம எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம்? இது மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் முதலமைச்சர் அதை கூட்டியிருக்கிறாங்க. நாங்க புறக்கணிப்பதற்கு முன்பு கேள்விகள் கேட்டோம். ஐயா, தமிழ்நாட்டுக்கு 8 எம்பி குறையும் சொல்றீங்களே, எப்படி, யார் சொன்னாங்க சொல்லுங்க, நாங்க வர்றோம். அல்லது தமிழ்நாட்டுக்கு 22 எம்பிக்கள் வர வேண்டிய இடத்துல 12 பேர் கூட வரமாட்டாங்க, 10 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க, யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அதற்கும் பதில் இல்லை. முதலமைச்சர் அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லல, மத்திய அரசு சொல்லல, பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்லல, பார்லிமெண்ட்ல கடைசியா நாங்க இந்த கூட்டத்தொடர்ல நாங்க அதை பேசல. அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்கள் புரோரேட்டா
விகிதாச்சார அடிப்படைன்னு சொன்ன பிறகும் பயத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் எந்த முகாந்திரம் இல்லாம நடத்தும் பொழுது எப்படி அந்த கூட்டத்திற்கு நாங்கள் பங்கேற்று அந்த கூட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறதுங்கண்ணா? நாளைக்கு மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுக்கிறார், நாங்க 2026 செய்ய போறோம் அப்படின்னா நாங்க வர்றோம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. ஏன்னா அது கொள்கை முடிவு, கிளாரிபிகேஷன் நாங்க கொடுக்கிறோம். முதலமைச்சர் கூட்டுட்டோம், உங்களுடைய பயம் ஐயம் எல்லாம் சொல்லுங்க, நாங்க கிளாரிஃபை பண்றோம். யாருமே சொல்லாம நீங்களாக ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது அந்த கூட்டத்திற்கு எப்படி நாங்க அங்கீகாரம் கொடுக்கிறதுங்கண்ணா? அதே என்சிஆர்பியினுடைய டேட்டா 2022 டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா 2023, 24 டேட்டா என்ன வெளியே வரலீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் ஆண்டு 8.9% கிரைம்ஸ் அதிகமாக இருக்கு 2021க்கும் 22க்கும். 23, 24 ரிப்போர்ட் வரலீங்கன்னா, அடிப்படையில் கிரைம் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. நான் சொல்லிங்க, தமிழ்நாட்டினுடைய ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் அவர் ஒரு பத்திரம் எழுதுறார், கடிதம் எழுதுறார் ஒரு மாதத்திற்கு முன்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்கு, அதனால வீட்டில் பணி செய்யக்கூடிய பெண் ஆர்டர்லி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. ஏடிஜி லா அண்ட் ஆர்டரை அக்னாலேஜ் பண்றாரு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இவர்களாக ஒரு இதை இன்வென்ட் பண்ணலாங்கன்னா, சாமானிய மனிதர்கள் பேசும் பொருள் பெண்களுக்கு எதிராக குற்றம் அதிகமாக இருக்கு, குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகமாக இருக்கு. இதை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இவங்க என்னதான் முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்பி புது புது கூட்டங்கள் போட்டாலும் கூட மக்கள் மன்றத்தில் இதை தொடர்ந்து முன்வைத்து நாங்கள் வாதம் செய்வோங்கண்ணா. ஆனா எங்களுக்கு தெரியாதுங்கண்ணா 2 கட்சிகள் என்ன பேசினாங்க, 2 கட்சிகள் என்ன முடிவு செஞ்சாங்க, 2 கட்சிகளுக்குள்ள என்ன ஒப்பந்தம் போட்டாங்க. அதற்குள் பாரதிய ஜனதா கட்சி நாங்க போக விரும்பல. அது எங்களுடைய ராஜ்யசபா சீட் இல்ல, நாங்க கொடுக்க போறது இல்ல. அந்த கட்சிகள் அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கணுங்கன்னா நாங்கள் வெளியிருந்து அதை பார்க்கின்றோம் அண்ணா. மறைமுகமாக நாங்கள் யாருக்கிட்டையும் பேசல. நேர்படையாக இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 வலிமையான ஒரு கூட்டணி. நீங்க பாத்தீங்க, நேற்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோட ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறாங்க பொள்ளாச்சி பகுதியில். நேற்று அவங்க அறிவிச்சாங்க 2026 எங்கள் பயணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோட தான் இருக்கும், இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறோம், எங்க கருத்தை நாங்கள் வைக்க போறோம் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவா கிளாரிஃபை பண்ணாங்கன்னா. எங்களை பொறுத்தவரை அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அதை எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டுக்களை சிந்தாம செதறாம அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக அவருடைய வாதம் சிந்தாம செதறாம ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் எப்பவோ இருக்குதுங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. கட்சி அடிப்படை வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதிலே வேகம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கையெழுத்து இயக்கம் எல்லாமே நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், இதில் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க, எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிப்போம், அதற்கான நேரம் வரும்போது இதை பத்தி நம்ம பேசுவோங்கண்ணா. சாம் சார் சொல்லுங்க. Political question with Tamil Nadu BJP taking an anti-people sentiment in terms of your stand in be it NEET exemption or 3-language policy and now delimitation. Does the Tamil Nadu BJP run the risk of getting itself politically isolated in Tamil Nadu? My friend Sam Daniel from NDTV has asked a question. Tamil Nadu BJP has taken an anti-people stand. Anti-popular stand. I really don't know what is anti-people stand. I also don't know what anti-popular stand. If the DIPR, which is run by Tamil Nadu government and some DMK channels, consider this is a popular stand, I'm sorry, you are mistaken, my brother Sam. So Tamil Nadu BJP has taken a very popular people's stand that 3-language is the need of the hour. NEET is the need of the hour. And more importantly, Tamil Nadu people have given highest respect for Honorable Prime Minister Narendra Modi ji. I am not making this as a political statement, and we are very, very clear. Come May end, we will reach our target of 1 crore signature, and it will be a resounding success. That is why we have announced our public meeting and gatherings also. And you will see
what is popular, what is not popular post May month. Would the central government be willing to now bring about a constitutional amendment if they seriously mean that the government is committed to ensure continuation of the present MP's proportions in all states? Sir, you are a very senior journalist. I am not. You are a very seasoned journalist also, sir. Right now, the Article 81 of the Indian Constitution, it talks about 543, it talks about population, it talks about 1971 census. When the time comes in the parliament, when the NDA, BJP, when our leaders have to announce the change in demarcation of new boundary, the increase in numbers, whenever the announcement has to happen, that point of time, like one nation, one election, how we have very clearly spelled out what is there, 100% we will spell out. Right now, Amit Shah ji has gone one step further, even before the announcement, to say it will be a pro rata. That is to clarify to any political party that is trying to create any other fissures in our Indian Democratic Republic. So we are very clear, when the time comes, when the central government announces it to the Indian public, it will be made exactly like how we have made one nation, one election. One more question. When the central government claims that the Prime Minister loves Tamil, is it also not important to name, for example, trains running through Tamil Nadu in Tamil, to name the flagship programs of the central government? At least some of them, you take turns. One name can be in Tamil, one can be in Telugu, one in Malayalam. Than naming all of them in Hindi, which is being perceived as Hindi imposition in Tamil Nadu. Isn't that very important? Sir, I only request our Honorable Chief Minister of Tamil Nadu to travel in Rani Velu Nachiyar Express. We will give him a free ticket. Tamil Nadu BJP will book a free ticket for our Honorable Chief Minister, M.K. Stalin Ayya. And many trains are named. Many trains are named the Tamil icons, including Rani Velu Nachiyar Express, Shivaganga. There is a Sengol Express train which runs during the Kasi Tamil Sangam. It was launched. And why is the Tamil Nadu Honorable Chief Minister not looking at that kind of trains? And second, I'm just coming, sir. Second, when the Honorable Chief Minister says, when the Parliament, when Sengol was installed, the DMK had the audacity not to enter the Parliament during the Sengol installation also. That is their highest extent to which they have ill-treated Tamil culture. To what respect the current Chief Minister is talking about Tamil pride? When Sengol was installed in Tamil Nadu, why the Tamil Nadu Chief Minister did not send his MPs to attend it? In fact, they issued a statement that they are condemning Sengol installation. One of their alliance MPs went to the extent of saying, we are bringing monarchy back. Like Chola dynasty, we are bringing monarchy back. Nowhere he has honored. When Kasi Tamil Sangamam, when all the three times the Honorable Minister Dharmendra Pradhanji has extended a personal invite to Tamil Nadu Chief Minister through M.K. Stalin, neither did he attend, nor did he send one of his representatives to Kasi. When Saurashtra Tamil Sangam, when the Honorable PM personally extended invite to Honorable Tamil Nadu Chief Minister, he did not go. So nowhere he goes, and then he sits inside and talks about Tamil pride. I am asking the same question back to Tamil Nadu Chief Minister. 8 years you were in alliance, 2006 to 14. What were you doing? Did you bring one train named after a Tamil icon? Why you did not start a Kasi Tamil Sangamam? Why you did not focus on Sengol? Right now, the Central Institute of Classical Tamil, it's translating Tirukkural into 100 world languages. They have completed 53. In the last Kasi Tamil Sangamam, 23 of our Sangha Ilakiyam is translated to Hindi. Why is Tamil Nadu Chief Minister not looking at that? Why is he sitting in his room and every single time is only trying to attack BJP, trying to attack Modi ji on flimsy reasons, sir? How would you justify keeping all the flagship programs of the central government only in Hindi, but not in any of the other languages? Sir, now we have to understand, this is far better than the Congress time, Indira Yojana, Rajiv Yojana, this Yojana, that Yojana, grandchildren Yojana. We are not doing that kind of politics. And these people were 8 years present in the UPA government and the cabinet. They were shamelessly accepting Indira Gandhi Yojana, Rajiv Gandhi Yojana, and they were shamelessly putting boats in Tamil Nadu. Why is Chief Minister currently concerned with? We are not focusing on any single leader. We are only having Prime Minister Yojana. A Chief Minister who is copying the Prime Minister's scheme, the reason being the pharmacy. A Chief Minister who is blindly copying the Prime Minister's schemes in Tamil Nadu by renaming it. I don't think he has got any right to comment on the central government's program. But do you think it's time the BJP at least could bring about changes to make sure names of all, flagship programs are named in
all languages, not just in Hindi? Do you think they should make a beginning now? Sir, now you have to understand, sir, it is not that it is intentionally done. Any scheme, any name, if you understand, when it comes in Tamil Nadu, it is coming in Tamil name only. For example, if you are looking at the Farmers Yojana, the Krishi Yojana, in Tamil Nadu, it becomes Vivasayigal Ookatthogai. That is how the ad is. That is how everything. Everybody knows, sir. In Selva Magal Semipu Thittam is the Tamil name. In Delhi, it could be a Hindi name. When it comes to Tamil Nadu, even in postal office, it is named in Tamil as Selva Magal Semipu Thittam. That is how translation. Why is Tamil Nadu Chief Minister not popularizing the Tamil name? Why is he not popularizing Selva Magal Semipu Thittam? Why is he not popularizing Vivasayigal Ookatthogai Thittam? Why is he not popularizing Pradhama Mantri Pharmacy, Maruthuva, Makkal Marundagam? These are all Tamil names which is kept in Tamil for Tamil Nadu state. Why is the Chief Minister not popularizing? So he is sitting in his chair only making just flimsy grounds is attacking. Last question, sir. In several education parameters, despite its two-language policy, Tamil Nadu's educational indices are much better than North Indian states. That's what the school education minister also argues. Why should you impose a model that does not really work well even in northern states or a state that's performing well? To answer this question, sir, now we have to understand, they look at only GER. GER is the only data the Tamil Nadu government brings to say, look at gross enrollment ratio, we have crossed 50%. I am sure, Sam, sir, you know it has also dropped down to 49. Tamil Nadu's gross enrollment ratio is not 51, it is dropping down 49. If you look at all the indicators, civil service, how many of us passed civil service? Last year, Tamil Nadu 45. 10 years back, we were at 120. How many of us get into medical colleges, IITs? How many of us get into it? Tamil Nadu has become one of the state which has got least number of entrants into all these higher educational institutions. Why is it not Tamil Nadu Education Minister not looking at that? Education is not about number of schools or number of toilets. It is also about quality. Tamil Nadu scores high because of access to education, because more schools. That is not them. Karmaveer Kamarajaraya built 18,000 schools. Because of that, the access to education is good. That is why we are topping most parameter. Moment it comes to quality of education, why Tamil Nadu is in the bottom of all the tables, sir? So with regards to the delimitation, you are saying that enough clarification has been given, but your alliance partner PMK and its party president who was there at the all-party meeting says that the Home Minister spoke only about how nothing would change for Tamil Nadu, but he did not speak about what will change for the northern states. So which means there is something that is going to happen, and that is why it feels like we need to be prepared in advance. Sir, when Home Minister speaks in Coimbatore, uses the word called pro-rata, he spoke at the Home Minister of Bharat. Pro-rata applies to all the single state that comprises Bharat. So pro-rata is for Tamil Nadu, is for Kerala, is for UP, is for West Bengal, is for Kashmir. Home Minister never said pro-rata for Tamil Nadu and not pro-rata for other states. All the states in our country, Home Minister has very clearly said it is pro-rata. In the Parliament, when, if at all, when the central government has to speak about this, that point of time we'll speak. Right now, why are they trying to fish in troubled waters, the DMK? And even for our alliance partners, whatever little doubts they might have, our leaders have decided that for all the parties which have participated, தமிழ்ல சொல்லிடுறாங்க, நம்ம எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற எல்லா கட்சிகளுக்கும் நம்முடைய தலைவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு கடிதத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்த 45 கட்சிகளுக்கும் எழுத போறோம். எங்களுடைய தலைவர்கள் 45 கட்சி தலைவர்களையும் போய் சந்திப்பாங்க. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் 45 கட்சி தலைவர்களையும் போய் சந்தித்து அவர்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருக்கு, தவறான புரிதல் இருக்கு, அல்லது ஐயம் இருக்கு, அச்சப்பாடு இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை, எங்களுடைய தலைவர்கள் 45 கட்சிகளை யாரு முதலமைச்சர் அழைச்சாங்களோ எல்லாருக்கும் போய் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நாளை மறுநாள் 45 கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுத போறோம். தனித்தனியாக ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர் போவாங்க, குழுவாக போய் பண்றோம். சின்ன கட்சி பெரிய கட்சி எதுவும் எங்களுக்கு இல்லைங்க, எல்லா கட்சிக்கும் நாங்க போறோம். இதை அந்த கட்சிகளுக்கு டவுட் இருக்கா? ஏன்னா டிவி மீடியால பேசுறது வேறங்க, ரூம்குள்ள பேசுறது வேற, அந்யோன்யமாக சகோதர சகோதரியாக பேசுவது வேற. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அண்ணன் பொன்னார் அவர்களாக இருக்கட்டும், தமிழிசைக்கு அண்ணன் ஹெச் ராஜா மூத்த தலைவர், அவங்களே நேரடியாக போக போறாங்க. 45 கட்சி தலைவர்களையும் சந்திப்பதற்கு எங்களுடைய தலைவர்கள் அவங்க இடத்துக்கு போய் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு கேளுங்க, நாங்க தீர்க்கிறோம். அது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். நேற்று நம்முடைய எல்லா தலைவர்களும் சேர்ந்து இந்த முடிவெடுத்திருக்கிறோம். நாளை மறுநாள் ஒரு கட்சிக்கு நாங்கள் கடிதம் எழுதுறோம். அவர் எங்களுக்கு நேரடி கொள்கை ரீதியாக திராவிட கழகமாக இருந்தாலும் நாங்கள் சென்று திராவிட கழகத்தை சந்தித்து
அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை தெளிவுபடுத்திவிட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கிறோம். So could you repeat that part in English as well? Madam, we have resolved yesterday, our leaders of BJP Tamil Nadu, all the senior leaders, that we will write to all the 45 political parties which were invited by Tamil Nadu CM Honorable M.K. Stalin. So we will seek a time from each of those political party. Our senior leaders, including Ayya Pon Radhakrishnan Avargal, H. Rajaji, Tamilisai Akka, all the leaders here, they will personally go visit their party office or wherever they want us to come. To all the 45 political parties, we believe it is our duty to go and clarify, if at all they have a doubt. We don't mind even going and meeting an ideologically opposite party like Dravida Kalagam also. When Chief Minister is doing a meeting only misguiding and lot of lies, BJP will do the productive work. Go and clarify. If they have a doubt, we don't mind clarifying the doubt inside the room or wherever they want us to come. We are going to do it. Starting from tomorrow, we are going to write a letter to all the 45 political parties which were invited to the all-party meeting by Tamil Nadu Honorable CM Stalin. So you had mentioned about who, broke this information about 848 seats in the parliament, but the MPs who were there present in the new parliament building say that there are 848 seats that is inside the parliament building, and that is why, they feel like this is a threat that is incoming. Then that they have to be proactive. This is where it is coming, madam. Tamil Nadu CM must have sent திமுக MP கிட்ட கொடுத்த முதல் வேலை என்னவா இருக்கும்னா போய் ஒரு சீட்டா எண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஒரு திமுக MP உட்கார்ந்து 1 2 3 4 848 எண்ணி முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. மேடம், we have to understand. அதே போல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி அவர்கள் புதிய சட்டசபை ஒன்று கட்டினாங்க. அந்த சட்டசபை 234க்கு தான் போடப்பட்டதா? அந்த சட்டசபை பெருசா தான் போட்டாங்க. நம்ம பயன்படுத்தல வேற. நாங்களும் போய் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு 421க்கு சீட்டு போடலாம். அப்ப 421 அதிகமாகுமா நான் கேட்கலையே. ஒரு பாராளுமன்றத்தை கட்டும் பொழுது அதை பெரிதாக கட்டுவது வாடிக்கையான. இந்த பழைய பார்லிமெண்ட் 100 வருஷம், 1921 இருந்து 2024 100 வருஷம் தாண்டிட்டு. இன்னைக்கு அந்த புதிய பார்லிமெண்ட்டும் அடுத்த கட்டத்திற்காக கட்டப்பட்டிருக்கு. அந்த 848 சீட்டை யார் என்னங்கன்னு எனக்கு தெரியலீங்க. அது எந்த நேரத்தில் எந்த நம்பர்னு சொல்லும் பொழுது அதற்கான கிளாரிபிகேஷனை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, நாங்கள் கொடுக்கிறோம். So with respect to both delimitation and the three-language policy issue, Kamal Hassan says this is an attempt by the Union BJP government to make it Hindiya. The great Kamal Hassan ji, who is a fantastic actor, is trying to get his Rajya Sabha seat confirmed today. உலக நாயகன் கமலஹாசன் ஐயா இன்று அவருடைய ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்திட்டாரு. அவங்களுக்கு எங்களுடைய மனமார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனா சகோதரர் விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாமே பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க, எதுக்காக எம்பி? யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் அன்போட கேட்டுக்கிறேன். எம்பியினுடைய அடிப்படை வேலை என்ன? எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல. அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, பொம்மைகளை போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க, எதுக்கு அதிகப்படுத்தணும், 543 போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும், 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகேல 650 எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல. இன்னைக்கு இவங்க பேசுறாங்க அமெரிக்காவை பத்தி. இன்னைக்கு ஒருத்தர் தலைவர் சொன்னாங்க, அமெரிக்கா ஒரு விசித்திரமான ஒரு ஜனநாயகம். 1776 முடிவு பண்ணிட்டாங்க, எல்லா மாநிலத்துக்கும் 2. நீ பெரிய மாநிலமா இருந்தால் 2 செனட்டர், சின்ன மாநிலமா இருந்தால் 2 செனட்டர். இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு எல்லாத்துக்கும் 2 கொடுக்கலாம். அப்பனா 38x2 76 எம்பி மட்டும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விசித்திரமான ஐடியா எல்லாம் சொல்றாங்க. அமெரிக்கால மட்டும் மாநிலத்துக்கு 2, அவங்களுக்கு மட்டும் மொத்தம் 100 இருக்கிறாங்க. 50x2 100. நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி பண்றீங்க? இந்த மாதிரி நிறைய விசித்திரமான அறிக்கைகள் இன்னைக்கு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒருவேளை எம்பிக்கள் அதிகமாகும் பொழுது விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கிறோம் நாம சொல்றோம், மக்கள் தொகை அடிப்படையில் ராகுல் காந்தி சொல்றார். அதைத்தான் முதலமைச்சர் விவாதிச்சிருக்க வேணும். பிஜேபி சொல்றது கரெக்டா, காங்கிரஸ் சொல்றது கரெக்டா விவாதிச்சிருக்கணும் தவிர இல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கூடாது. ஆனா வானதி அக்கா வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. அக்கா நேற்று எல்லாருமே நம்முடைய கோர் கமிட்டியில் இருந்தாங்க. அக்கா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க தொகுதி வேலை இருக்கு. அதே போல நயினாரன் அவர்களுக்கும் வேலை இருக்கு. காலையில எல்லாம் மீட்டிங்ல இருந்தாங்கன்னா
ஸோ நயினார் அண்ணா அவர்கள் நாளைக்கு அவருடைய பகுதியில் திருநெல்வேலி பகுதியில் அந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டு போவாங்க. எல்லா தலைவர்களும் ஒரு பகுதியில் எடுத்துட்டு போவாங்கண்ணா. So yesterday you had said that Home Minister Amit Shah is coming back again and a lot of changes are going to come. What kind of changes? No, madam. can The we question expect? was, every time Home Minister comes, is there a change? Home Minister sir is coming on 6th of March, is coming for a CISF, Central Industrial Security Force, is coming for a government program, and there is no public reception, no public program, is landing in Ranipet area, is landing in a base, and then he will attend that program, he will fly back. நன்றிங்கண்ணா. எல்லா பத்திரிகை நண்பர்களும் சிறப்பு